வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் நீ கேட்ட மங்கள செய்தியோடு இன்று இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன். இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாக என் பிள்ளையின் செவிகளில் நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக தேனாக பாய வேண்டும். அதுதான் உன் அப்பன் இந்த கந்தனின் விருப்பமும் கூட. உனக்கு நான் நடத்த நினைக்கும் நல்ல விஷயங்களை சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற முடிவில் நான் உறுதியாக இருக்கின்றேன். இன்று நான் உனக்கு கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கான நேரம் உன்னை முழுமையாக என்னவென்று மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரம் உன்னை முழுமையாக சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ யாரையும் வெறுக்க வேண்டாம். இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் யாரையும் வெறுக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம். ஒருவரை உனக்கு பிடிக்கவில்லையா, ஒருவர் உன்னை மதிக்கவில்லை, அவமானப்படுத்துகிறார்கள் என்று நீ நினைக்கிறாயா? நிச்சயமாக நீ முதலில் அவர்களிடத்தில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டுமே தவிர அவர்களை வெறுத்து நின்று உன்னுடைய மனதை நீயே அழுத்தத்திற்குள் ஆளாக்காதே. உன்னுடைய மன அழுத்தம் அதிகரிக்கிறது என்றால் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்குத்தான் கஷ்டங்கள் அதிகரிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காகவே உன் அப்பன் இந்த கந்தன் உன்னை தேடி வரும் பொழுது எப்பொழுதும் சில விஷயங்களை புரிந்து கொள். உண்மையாகவே ஒரு மனிதனுக்கு நல்ல குணம் இருக்கிறது என்றால் அவனிடத்தில் சில அடையாளங்கள் இருக்கும். ஒருவனுக்கு நல்ல குணம் உண்டென்றால் அவனிடம் இருக்கும் இந்த அடையாளங்களை வைத்தே நீ நிச்சயமாக அவனை கணித்து விடலாம். வெளிப்படையாக மற்றவர்களுக்கு உதவுவது மட்டுமல்ல, மனதளவிலும் மற்றவர்களுக்கு நல்லதையே நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களினுடைய வார்த்தைகளும் செயல்களும் மற்றவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடியவையாகவும் அதே நேரம் ஊக்கம் தரக்கூடியவையாகவும் இருக்கும். தன் மனதை எப்பொழுதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். அவர்கள் நினைப்பதை அவர்களால் நிச்சயமாக செய்ய முடியும். யாரை பார்த்தும் எப்பொழுதும் எதற்காகவும் பொறாமைப்பட மாட்டார்கள். அவர்கள் போல் வாழ வேண்டும் என்றும் இவர்கள் போல் வாழ வேண்டும் என்றும் ஒருபோதும் நினைக்கவே மாட்டார்கள். தன்னை போல வாழ்ந்தால் போதும் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கும். அடுத்தவர்களின் தவறுகளை மன்னிக்க கூடியவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். யாரையும் தன்னுடைய வார்த்தைகளாலும் செயல்பாடுகளாலும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். யாரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் ஒருபோதும் இருக்காது. அடுத்தவர்களின் தவறுகளை மன்னிக்க கூடிய இவர்கள் நிச்சயமாக தான் செய்கின்ற தவறை மன்னித்து விட மாட்டார்கள். தான் செய்தது தவறு என்று தெரிந்த பிறகு ஒருபோதும் அவர்கள் அதனை மன்னித்து விட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, உதவி என்று கேட்டு மட்டுமே ஒருவருக்கு செய்யக்கூடியது அல்ல தர்மம். என் குழந்தையே, ஒருவரினுடைய உண்மையான சூழ்நிலையை புரிந்து ஓடிச் சென்று செய்வதும் உதவிதான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உதவி, அதாவது ஒருவர் பசி என்று கேட்ட பிறகு அவர்களுக்கு செய்வது மட்டும் உதவி கிடையாது. அது தர்மத்தின் கணக்கில் வராது. அவரின் பசியறிந்து அவருக்கு நாம் உணவு கொடுத்தோமானால் அதுதான் தர்மத்தின் கணக்கில் வரும். இதுதான் உண்மை. உண்மையில் பசியோடு இருப்பவர்களை உணர்ந்து நாம் அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான முறையில் நிச்சயமாக அந்த உணவை மட்டும் நாம் கொடுத்து விட்டோமானால் நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரங்களை எல்லாமும் நீ என்னவென்று சரியாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நிமிடங்களை எல்லாமும் நீ சரியாக செதுக்க வேண்டும். இது உன் வாழ்க்கை என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, எந்த நிலையிலும் உனக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கை ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த கந்தன் உன் அப்பன் நான் அல்லவா?
நான் இருப்பது போல உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்லச் சொல்ல நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியானவையாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாமும் இனிமேல் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். அன்பை தவிர இந்த உலகத்தில் வேறெதுவுமே தெரியாமல் வளர்கின்ற பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். நிச்சயமாக இது போன்ற அன்பு கொண்டு ஒருவர் உன்னை தேடி வரும் பொழுது அவர்களினுடைய அன்பை ஒருபோதும் நீ ஏமாற்றம் அடைய செய்துவிடக்கூடாது. அவர்களினுடைய அன்பை ஒருபோதும் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. இந்த வாழ்க்கையில் தனக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு, இதையெல்லாமும் நாம் சரியாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் நிலையான பல விஷயங்களை நம்பிக்கையாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கையோடு உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த கந்தன் உன்னை தேடி செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிறேன். அதுவும் இந்த நாள் மாசி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நாள். இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டும். நல்ல விஷயங்களை, மங்களகரமான நிகழ்வுகளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி சுற்றி நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதுமல்லவா? என் குழந்தையே, சந்தோஷம் என்பது எங்கே என்று நாம் இதுவரையிலும் நீ இனிமேலும் தேடி அலையாமல் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நொடிகளையும் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள். மனதிற்குள் யாருக்கும் தெரியாமல் ஒரு சுமை நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அதை தெய்வம் மட்டுமே புரிந்து கொள்வார்கள் என்பதனை மறக்காதே. கண்ணீரை யாருக்கும் காட்டாமல் நீ அழுத நாட்கள் வீணாகி போகாது. நீ தாங்கிக் கொண்டதற்காகவே உனக்கு மிகப்பெரிய நாள் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. பொறுமையாக இரு, தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறது. உனக்கான தீர்வை கொடுத்து உன்னை வாழ வைக்க தெய்வம் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் வாழ்வின் மாற்றம் நிகழப்போவதில்லை. இருந்தால் அது ஒரு உறவு, பிரிந்தால் அவர்களின் ஞாபகம், மறந்தால் நிம்மதி. இவ்வளவுதான் வாழ்க்கை. நிம்மதியை இப்படி தேடுவதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் நீ எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருப்பது நியாயமாகுமா? உன்னால் முடியாத ஒரு விஷயத்திற்கு தயங்காமல் இல்லை என்று சொல்லிவிடு. அதாவது உன்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது என்றால் தயங்காமல் இல்லை, என்னால் முடியாது என்று நீ சொல்லிவிடு. எல்லாவற்றிற்கும் ஆம் என்று சொல்பவர்கள் எளிதில் மதிக்கப்படுவது கிடையாது என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய எல்லைகளை வரையறுப்பதே உன்னுடைய ஆளுமையின் வலிமையை கூட்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னுடைய எல்லை எது என்பதனை நீ புரிந்து கொள். நீயாகவே எல்லாவற்றிலும் தலையை விட்டு மாட்டிக்கொண்டு எப்படி செய்வது என்று தெரியாமல் அதன் பிறகு கலங்கிக் கொண்டிருக்காதே. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, என்னதான் நடக்கும் என்பதனை எல்லாமும் தெரிந்து கொண்டு நாம் வாழ நினைக்கும் இந்த காலம் இனி நமக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கான நேரங்களும் நிமிடங்களும் இனி எல்லாமும் உன்னை எப்படியும் மன நிம்மதியோடு வாழச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? நடக்கும் நல்லவை அத்தனைக்கும் நீயே பொறுப்பாவாய். உன்னை சுற்றி எல்லாமும் சரியாக நடக்கும். அழுதால் மனதில் உள்ள வலிகள் தீர்ந்துவிடும் என்று சொன்னவர்கள் எவ்வளவு நேரம் அழுதால்
எவ்வளவு நாட்கள் அழுதால் வலிகள் தீரும் என்று சொல்லவே இல்லை. அழுது அழுது வலியும் கொஞ்சமும் குறையவில்லை. தலைவிதி அப்படிதான் என்று போகவும் முடியவில்லை. வாழ்க்கையை வெறுத்து சாகவும் தோணவில்லை. இனி அழுவதை நிறுத்தி சிரிக்கப் போகிறேன். அப்பொழுதாவது கொஞ்சம் நிம்மதி கிடைக்குதா என்று பார்க்கலாம் என்று சொல்லி என் பிள்ளை, நீ இப்பொழுது உன் மனதை செதுக்கிவிட்டாய் என்று நான் நம்புகிறேன். கந்தன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதை அமைதிப்படுத்தியது என்றால் நிச்சயமாக என் குழந்தை, இனிமேல் நீ சிரிக்க கற்றுக்கொள்வாய். சந்தோஷமாக இருக்க இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்வாய். அழுததை எல்லாம் போதும். இனிமேல் புன்னகையால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நம்பு. உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும். அப்பனின் ஆசிகளோடு உன் வாழ்க்கையும் உன் வசமாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.